காம்ரேட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே. நான் ரீசெண்டாக ஒரு கோட்ஸ் படித்தேன். த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீனர் ஆன் தி அதர் சைட். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரிமோட் கார் வாங்குறதுக்காகவே எப்படியாச்சும் சீக்கிரம் பெரிய பையனாக ஆகணும் அப்படின்னு யோசிப்பேன். பட் ஆனால் இப்போ யோசிக்கும் பொழுது அந்த சின்ன பையன்ட்ட இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டும் கேர்ஃபேரான டேஸும் இப்போ இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். காரில் போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பைக் இருந்தால் இந்த டிராஃபிக்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாமே அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஆனால் பைக் வச்சிருக்கவங்களுக்கு நம்ம ஃபேமிலி எப்படா காரில் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு ரொம்ப ஏங்குவாங்க. ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மாசமான டானு சேலரி வாங்குற அந்த பிஸ்னஸ், அதாவது அந்த ஜாப் வந்து ரொம்ப பெட்டராக தோணும். பட் ஆனால் டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓன் பிஸ்னஸ் பண்ணால் யாருக்கும் ஆன்சபிளாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. பையனாக பிறந்தவங்க நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து நம்ம பொண்ணாக பிறந்தது தான் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுவாங்க. பொண்ணாக பிறந்தவங்க ஃப்ரீடமை பார்த்து நம்ம பையனாக பிறந்தது தான் ரொம்ப ஃப்ரீடமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. இன்ட்ரோட்டாக இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. எக்ஸ்ட்ரோட்டாக இருக்கவங்க நிறைய அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ராமாஸை அவாய்ட் பண்ணியிருக்காமே தோணும். சொல்லப்போனால் இதுக்கு ஒரு எண்டும் இல்லை, சொல்யூஷனும் இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த வீடியோ அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஃபியூச்சரிஸ்டிக் ட்ரீமை செட் பண்ணுற பாதையில் நம்மள்ட்ட கரெக்டாக இருக்கிற விஷயத்த வச்சு ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் தட் வில் மேக் டு ஃபீல் ஹவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ் வில் ஆக்சுவலி ஃபீல் லைக். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். நான் உங்கள் ஆர்ஜே விக்கி. விக்கியோட வாய்ஸ், இது உங்கள் சாய்ஸ்.